வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வல்லாரை துவையல் தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கும். பெரியவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப நல்ல ஒரு ரெசிபி. பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலத்தை இது உற்சாகப்படுத்தும். நல்ல புத்துணர்ச்சியாக வச்சுக்கிடுறதுக்கு இந்த வல்லாரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இந்த துவையல் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வல்லாரை துவையல் பண்ணுறதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஆயில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு இதையும் சேர்த்துக்கலாம். 10 சின்ன வெங்காயம், 10 பூண்டு அதையும் சேர்த்து வதக்கிடலாம். 3 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு வல்லாரை எடுத்துருக்கேன். இதையும் கழுவி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். வல்லாரை பாருங்க இது மாதிரி தான் இருக்கும். இது சாப்பிட்றதுனால நல்ல ஞாபக சக்தி இருக்கும்னு சொல்கிறாங்க. படிக்கிற குழந்தைகளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதோட இது நரம்பு மண்டலத்தை நல்லா ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்லி அதை மூளைக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம சமைச்சு சாப்பிட்றது நல்லது. இப்போ இதில் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் இதில். அதனால் இது தனியாக மட்டும் நம்ம துவையல் அரைச்சோன்னா லைட்டாக கசப்பு தன்மை இருக்கிறதுனால குழந்தைகள் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதனால் இதோட மல்லி இலையும் கொஞ்சம் புதினாவும் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இதோட கொஞ்சமாக மல்லி இலை, இப்போ இதோட கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தொண்டு புளி இந்த அளவு சேர்க்குறேன். இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஆறணுன்னு அரைச்சிடலாம். கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் இதில் சேர்த்துடலாம். லைட்டாக வதக்கி விட்டுடலாம். போதும். இன்னும் சூடு ஆறட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். நல்லா அரைச்சி எடுத்துடணும். இலைகள்லாம் சூப்பராக அரைச்சாச்சு. இப்போ சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இவ்வளோதான். நம்ம ஈஸியாகவும் பண்ணலாம். நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி செய்து பாருங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.